அந்த ஸ்டாக் காலி ஆயிடுச்சு. சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 8 வயசு பெண் குழந்தை உங்க கடைக்கு வந்துச்சா? ஏதோ இந்த குழந்தை தான். ஆமாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கடை முன்னாடி நின்று இந்த பொண்ணு யாரையோ எதிர்பார்த்த மாதிரி தேடிட்டு இருந்துச்சு. நான் அந்த குழந்தைகிட்ட யாரம்மா தேடிட்டு இருக்குன்னு கேட்டேன். ஆனா அந்த குழந்தையால பாவம் வாயும் பேச முடியல, காதும் கேட்காது போல இருக்கு. அப்புறம் அவ சிக்னல் காட்டினதை வச்சு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அவளோட வீட்டுல இருந்து வந்து யாராவது கூட்டிட்டு போவான்னு சொல்லி அது வரைக்கும் இங்க உட்காந்துக்கிறேன்னு சொல்லுச்சு. பாவை, எங்க என் பொண்ணு? சார், அப்ப எனக்கு வியாபாரம் வந்துச்சு. அதை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அந்த குழந்தைய காணோம். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க வந்து கேக்குறீங்க. குழந்தை இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் இருப்பா. இப்பதான் போனா. கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க, கிடைச்சிருவா. சரிங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். எங்க போயிருப்பா வாங்க சிவா? போலாம். வாங்க முதல்ல அந்த பக்கம். பாவை, ஐலிமா, ஐலிமா, அங்க பாரு. பாவை ஷூமா? சிவா, பாவை ஷூடா? இது பாவையோட ஷூ தான் அண்ணே. சிவா, அம்மா ஷூ இங்க இருக்குன்னா அப்ப பாவை இங்க தானே பக்கத்துல இருக்கணும். பாவை குட்டி, பாவை, 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 அப்பா வந்திருக்கமா? பாவை, 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 பாவை. சிவா, ஐலிமா, பாவை இங்க இல்லம்மா. ஆனா அவ ஷூ மட்டும் கிடைச்சிருக்கு. அப்படின்னா திரும்ப பாவை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா? சச்ச, அப்படிலாம் எதுவும் இருக்காதுண்ணே. அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரர் சொன்ன மாதிரி பாவை சேஃப்டிக்காக வேற எங்கேயாவது போய் உட்காந்துருப்பா. அப்போ ஷூ மட்டும் எதுக்கு இங்க கிடக்கணும்? அவ ஏன் ஷூவை இங்க போட்டுட்டு போயிருக்கணும்? ஏன் சிவா, ஒருவேளை நமக்கு ரூட் சொல்றதுக்காக பாவை இங்க போட்டுட்டு போயிருப்பாளோ? மாமா, கடவுளே, ஏன் என் குழந்தைக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற? பாவம் அவ, அவளுக்கு எதுவுமே தெரியாது. என்ன எப்படி வேணாலும் சோதி, நான் தாங்கிக்கிறேன். ஆனா என் பொண்ணு வாங்க போய் தேடலாம். வாங்க. வாங்க மாமா. ஒன்னும் இல்லடா சொல்லும், பயப்படாத. அதான் நாங்க வந்துட்டோம்ல. பாவை, உன்னை காணோன்னு நாங்க எல்லாரும் பயந்து போயிட்டோம். நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். அங்க அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து உன்னை யாரா கூட்டிட்டு வந்தது? அது சத்தியமா உன்னை கூட்டிட்டு வந்தது நான் இல்லடா. உன்னை இதோ இவனுங்க தான் ஏமாத்தி இருக்காடுங்க. இந்த பார், இனிமே முகம் தெரியாம யாரு வந்து உன்கிட்ட அப்பான்னு சொல்லி கூப்பிட்டாலும்
நீ போக கூடாது. சரியா? நீ என்ன நம்புறல்ல? அப்பா தப்பு செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல? அது போதும். சொல்றா, குழந்தை கடத்தல் யாரா சொன்னது? ஷூ போடு பாவை. இந்த சொல்றா. ஏய் ஏய் சொல்றா, சொல்றா. சொல்ல போறியா இல்லையா? சொல்லுங்க சார் வலிக்குது சார், விட்டுருங்க சார். சொல்லுங்க சார். சார், குழந்தைய கடத்த சொன்னது அந்த காளியப்பன் சார் தான். பாவை, 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 செல்லம், உனக்கு ஒண்ணு இல்லையே? பாவை, ஏன் இப்படி பண்ண? அம்மா எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? பாவை, நான் தான் உங்ககிட்ட உங்க அப்பா கூட போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் ஏன் நீ அவர் கூட போன? அவர் கூட போனாலே உனக்கு எப்பவா இருந்தாலும் ஆபத்து தான்டா. நான் தான் உங்களை இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? சிவா, நான் போன்ல நீங்க மட்டும் தானே வரணும்னு சொன்னேன், இவர் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு இவர் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அப்படின்னா நீங்களும் நான் சொல்றது எதையும் கேட்க மாட்டீங்க இல்ல? ஹனி, ஒரு நிமிஷம் நாங்க சொல்றத கேளுங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இவர் இந்த வீட்ல இருக்க கூடாது, அவ்வளவுதான். என்ன ஒன்னு இவர் கூட்டிட்டு போகலையா? அப்ப ஸ்கூல்ல உன்னை தேடினப்போ இவர் தான் வந்து உன்னை கூட்டிட்டு போனதா சொன்னாங்களே, அப்ப அது பொய்யா? ஆமா அண்ணி, வேற யாரோ ஒருத்தன் தான் அண்ணனோட பேரை சொல்லி கூட்டிட்டு போயிருக்கான். நாங்க ஸ்கூல்ல விசாரிச்சப்போ அவன் ஹெல்மெட் போட்டிருந்ததா சொன்னாங்க. அதனாலதான் பாவையும் நம்பி அவன் கூட போயிருக்கான். இதுல ப்ராப்ளமே என்னன்னா, வந்தவன் மாமாவோட பைக் எடுத்துட்டு வந்திருக்கான். அதனாலதான் ஸ்கூல்ல அத செலியன் மாமான்னு நம்பி பாவை அவர் கூட அனுப்பி வச்சிருக்காங்க. மாமா அவரோட பைக்கை மெக்கானிக் ஷெட்ல விட்டுருக்காரு. அதை எடுத்துட்டு போய் தான் அவனுக்கு இப்படி செஞ்சிருக்கானுங்க. எப்படியோ அவனுங்களை கண்டுபிடிச்சி பாவையும் காப்பாத்தியாச்சு.